வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, परेशान होकर बोझ उठाते हुए लोग, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். आप सभी लोग मेरे पास आओ। நீ ஏன் வருத்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய்? क्यों चिंता के साथ तुम बोझ उठा रहे हो? என்னிடத்தில் வாருங்கள், मेरे पास आइए, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். मैं तुम्हें विश्राम दूंगा कर कर कहते हैं। இயேசு அழைப்பது எதற்காக? यीशु हमें क्यों बुला रहे हैं? உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக, आपको विश्राम देने के लिए, உங்களுக்கு சமாதானம் கொடுப்பதற்காக, आपको शांति देने के लिए, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்காக, आपकी समस्या को बदलने के लिए, உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, आपके दुखों को बदलने के लिए, அதற்கு தான் இயேசு அழைக்கிறார். उसके लिए ही यीशु बुला रहे हैं। என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். मेरे पास आने वाले किससे भी नहीं टुकराऊंगा कर कर कहते हैं। யோவான் 6:37 அதை வாசிக்கிறோம். யோவாन 6:37 में उसे पढ़ते हैं। ஐயோ நான் பாவியான மனிதன் அல்லவா? हाय मैं एक पापी व्यक्ति हूं। இயேசுவிடத்தில் எப்படி வர முடியும்? यीशु के पास कैसे आ सकता हूं? அவர் பரிசுத்தமுள்ள தேவன். वो पवित्र परमेश्वर है। என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா? मुझे वो स्वीकार करेगा क्या? ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहते हैं என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன். मेरे पास कोई भी आएगा किससे भी नहीं टुकराऊंगा। நீங்கள் யாராயிருந்தாலும் என்னிடத்தில் வரலாம். तुम कोई भी हो मेरे पास आ सकते हैं। என்ன பாரத்தோடு இருந்தாலும் என்னிடத்தில் வரலாம். कोई भी बोझ के साथ आए तो भी मेरे पास आ सकते हैं। எவ்விதமான போராட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் என்னிடத்தில் வரலாம். किसी भी तरह के संघर्ष के साथ आए तो भी मेरे पास आ सकते हैं। நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुम्हें विश्राम दूंगा। இயேசு உங்களுக்கு அந்த அழைப்பை தருகிறார். यीशु ये बुलावा आपको देता है। சென்னையிலே ஒரு வாலிப சகோதரன் வியாதிப்பட்டார். सेने में एक जवान भाई बीमार हुआ था। அவரை ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். उन्हें अस्पताल में ले जाकर एडमिट किया। மூச்சு விடுவதற்கே கஷ்டம். उनको सांस देने के लिए तकलीफ था। அந்த நாட்கள் उस दिन எக்ஸ்ரே எடுத்து தான் பார்ப்பார்கள். एक्सरे निकाल कर ही देखते हैं। நுரையீரல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது उनके जब कलीजा के और एक्सरे निकाल कर देखा, ஒரு கொடிய நோய் அவனை தாக்கி இருந்தது. एक बहुत कठोर बीमार उनके अंदर था। ரெண்டு நுரையீரலும் பாதிக்கப்பட்டு விட்டார். दोनों कलीजा जो है खराब हो चुका है। ஆகவே டாக்டர் சொன்னாங்க, इसलिए डॉक्टर ने कहा சுகமாகுவது கஷ்டம். अब ये चंगाई होना मुमकिन नहीं है। ரெண்டு நுரையீரலும் முற்றிலும் அந்த நோயினால் அரிக்கப்பட்டு விட்டார். दोनों कलीजा जो है बीमार के कारण एकदम जल गया है। ஒரு மரண பயம் அவனை பிடித்துக் கொண்டது. एक मौत के डर उन्हें पकड़ लिया। வேதனையில் அந்த ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தார். दर्द के साथ हॉस्पिटल में पड़ा था। ஒரு நாள் மாலை நேரம், एक दिन शाम के समय, யாருமில்லாத நேரம், कोई नहीं था वैसा समय। நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? मैं क्यों ये दुनिया में जीना है? என்றைக்கு ஒரு நாள் நான் சாக போகிறேன். कब तो एक दिन मैं मरने वाला हूँ। இனிமேல் இந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமா என்னை கொன்றுவிடும். अब के बाद ये बीमार धीरे धीरे मुझे मार डालेगा। அனுதினம் வேதனைப்பட்டு சாவதை விட हर रोज दर्द में मरने से बढ़कर ஒரே நாளிலே நான் மரித்து போகிறேன். एक ही दिन में मैं मर जाऊं। எங்காவது விழுந்து தற்கொலை பண்ணி சாகட்டும். कहीं तो जाकर आत्महत्या कर कर मर जाओ। ஆஸ்பத்திரியில் இருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்தான். हॉस्पिटल से किसी के अनजान में बाहर आया। அப்படியே கால் போன போக்கில நடந்தான். वैसे ही वो चलने लगा। ஒரு ரயில்வே லைன் வந்தது. एक रेलवे के लाइन आया। ட்ரெயினில் விழுந்து மரித்து விடலாம் என்று நடக்க ஆரம்பித்தான். पटरी में ट्रेन में गिरकर मरना है कर कर सोच कर चल रहा था। இருள் சூழ்ந்த நேரம், अंधियारा घेरा वो समय। தனியா இந்த ரயில்வே ட்ராக்ல நடந்து கொண்டிருந்தான். अकेले वो रेलवे पटरी में वो चल रहा था। ட்ரெயின் வந்தால் முன்னாலே பாய்ந்து விட வேண்டும் என்று போய் கொண்டிருந்தான். जब ट्रेन आएगा आगे गिर जाना है कर कर गया। அழுது கொண்டே போனான். रोते रोते गया। இந்த வாலிப வயசுல நான் சாக போகிறேன். ये जवान उम्र में मैं मरने वाला हूँ। எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டது. मुझे इस तरह की एक बीमार आ गया है। வேதனையோடு நடந்து கொண்டிருந்தான். बड़ा दर्द के साथ चलता था। அந்த அமைதியான நேரத்தில் वो शांत समय में திடீரென்று ஒரு சத்தம் உடைய காதில் தொனித்தது. अचानक एक आवाज उनके कानों में गूंज उठने लगा। மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனை, मौत की तरफ भागने वाला जवान, நீ என்னிடத்திலே வா, तुम मेरे पास आओ, உனக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன். मैं तुझे विश्राम देगा। அந்த குரல் அவனுடைய காதில் கேட்டது. ये आवाज उनके कानों में सुनाई दिया। அப்படியே நின்றான். वैसे खड़ा हो गया। நான் தானே மரணத்தை நோக்கி போகிறேன். मैं तो मौत की ओर जा रहा हूँ। நான் தானே தற்கொலை பண்ண போகிறேன். मैं तो आत्महत्या करने के लिए जा रहा हूँ। யாரோ என்னை அழைக்கிறார்களே. कोई तो मुझे बुला रहा है। அவன் நின்று பின்னால் அங்கிங்க திரும்பி वो பார்த்தான். खड़ा होकर यहाँ वो मोड़ कर देखा। அங்கே ஒருவரையும் காணவில்லை. वहां पर कोई दिखाई नहीं दिया। மறுபடியும் நடந்தான். फिर से वो चला। மறுபடியும் அந்த குரல் கேட்டது. फिर से वो आवाज को सुना। இரண்டாவது முறை दूसरा दोबारा। மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபன், मौत की तरफ जाने वाले जवान, என்னிடத்தில் வா என்ற சத்தம். मेरे पास आओ कर कर आवाज। அவன் நின்று கவனித்து वो பார்த்தான். खड़ा होकर ध्यान से सुना। ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. एक आवाज उनको सुनाई दिया। எங்க ஒரு சத்தம் கேட்கிறது. कहीं तो एक आवाज सुनाई दे रहे அதுக்கு हैं। நேராக அவன் நடந்து வந்தான். उसके तरफ वो दौड़ कर गया। இப்படி ஒரு மைதானத்தில், ऐसे एक मैदान में, இப்படி
ஒரு கூட்டம் நடைபெற்றுக் इस கொண்டிருந்தது. तरह की एक सभा चल रहा है, அதிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்த ஊழியக்காரர் उसमें प्रचार करने वाला सेवक அவர்தான் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். वही ये शब्दों को कहा है, மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனை என்னிடத்தில் வா என்று இயேசு உன்னை அழைக்கிறார். मौत की तरफ जाने वाले जवान मेरे पास आओ करके यीशु तुम्हें बुला रहे हैं। கூட்டத்தின் பின்னால் வந்து நின்று கொண்டான். वो भीड़ के पीछे खड़ा हुआ, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுவதை கேட்டான். यीशु के बारे में प्रचार को सुना। ஓ, இவர் என்னை குணமாக்க முடியுமா? यीशु मुझे चंगाई कर सकता है क्या? என் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டானது. उनके अंदर एक विश्वास आने लगा। நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் உன்னை குணமாக்குவார் என்று அவர் சொன்னார். तुम अपने पापों से मन फिरेगा तो वो तुम्हें चंगाई करेगा कर कहा। வாலிபத்தின் பாவத்தை அவன் உணர்ந்தான். वो जवानों के पापों को याद किया। இந்த இயேசு வேண்டுமென்றால் முன்னால் வா என்று அழைப்பு கொடுத்த போது यीशु चाहिए तो आगे आओ कर बुलाने के समय அந்த வாலிபன் அழுது கொண்டே முன்னால் ஓடி போய் முழங்கால் படியிட்டான். जवान लड़का रोते रोते आगे भाकर आकर घुटने डाला। சிறு பிள்ளை போல இயேசுவிடத்தில் அழுதான். एक बच्चे के समान यीशु के पास என் रोया, பாவத்தை மன்னியும், मेरे पापों को क्षमा करो, என்னை சுகமாக்கும். मुझे चंगाई करो। இயேசுவுடைய கரம் அவனை தொட்டது. यीशु के हाथ उन्हें छुआ, அவனுடைய பாவத்தின் பாரம் அவனை விட்டு விலகின. उनके पाप के बोझ उन्हें छोड़कर हट गया। அவனுடைய நுரையீரலில் ஒரு மாற்றம் உண்டானதை உணர்ந்தான். उनके कलिजा में एक बदलावट को उन्होंने महसूस किया। இப்பொழுது நன்றாய் அவனால் சுவாசிக்க முடிகிறது. हम अच्छे तरह से वो श्वास कर தான் सकते हैं। சுகமானதை உணர்ந்தான். वो जो चंगाई पाई उसे अनुभव किया। இரவு வெகு நேரமான பிறகு ஆஸ்பத்திரிக்கு திரும்பி போனான். रात को बहुत समय होने के बाद अस्पताल में लौटा। எங்கு போனா இந்த ஆஸ்பத்திரியில் உள்ளெல்லாம் தேடிக் கொண்டிருந்தார்கள். कहीं भी जाएगा तो अस्पताल में लोगों को ढूंढता है इसे लोग। அடுத்த நாள் டாக்டர் வந்தவுடன் दूसरा दिन डॉक्टर आने के साथ எனக்கு இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்களேன். और एक एक्सरे निकाल कर मुझे देखो। அதான் எடுத்தாச்சே, உன் நுரையீரல் பாதிக்கப்பட்டு वो இருக்கிறது. तो एक्सरे निकाला है, तेरे कलिजा खराब हो गया है। இல்ல இல்ல இன்னொரு 2 எக்ஸ்ரே எடுங்க. नहीं नहीं, और एक एक्सरे निकालो। இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. अभी कैसा है कर देखो। 2 நாளைக்குள்ள என்ன மாற்றம் வர போகிறது? 2 दिन से क्या बदलावट आने वाला है। அதான் எடுத்திருக்கிறோமே இந்த எக்ஸ்ரே वो காண்பித்தார். तो एक्सरे निकाला ही कर उसे दिखाया। இல்ல இன்னொன்று எடுங்கள். नहीं, और एक लोग कर कहा। அவன் தொந்தரவு பண்ணினபடினால் அவனுடைய திருப்திக்காக மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்தார். वो ज्यादा सता रहा था इसलिए उनको तृप्त करने के लिए फिर एक बार एक्सरे निकाला। எல்லாம் கிளியராக இருந்தது. सब कुछ क्लियर था। நோய்க்குரிய அறிகுறி இல்லாமல் போன. वहाँ बीमार के कोई पहचान ही नहीं था। டாக்டர் ஆச்சரியப்பட்டார். डॉक्टर आश्चर्य हुआ, என்ன நடந்தது? ये क्या संभव हुआ? இந்த 2 நாளைக்குள்ள என்ன நடந்தது? ये 2 दिन के अंदर क्या गुजरा? அவன் சொன்னான், நான் ஒருவரை சந்தித்து விட்டு வந்தேன். उन्होंने कहा मैं किससे मिलकर आया हूँ। யாரை சந்தித்தாய்? किससे मिला? இயேசு. यीशु இயேசு. यीशु இயேசு यीशु என் வாழ்க்கையில் வந்தார். मेरे जिंदगी में आया। என் வியாதி மறைந்தது. मेरे बीमार निकल गया। என் பாவ வாழ்க்கை மறைந்தது. मेरे पाप की जिंदगी मत बदल गया। 2 எக்ஸ்ரேயும் தன் கையில வைத்துக் கொண்டு दोनों एक्सरे को हाथ में रखा, நடனமாடி துதித்தான் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே. वो नाच कर स्तुति किया उस अस्पताल में। ஓடி ஓடி எல்லாரிடத்திலும் காண்பித்தான். दौड़ दौड़ कर सभी के पास दिखाया। பாருங்கள், இயேசு என்னை குணமாக்கி விட்டார். देखिए यीशु मुझे चंगाई कर दिया। இயேசு என்னை குணமாக்கி விட்டார். यीशु मुझे चंगाई कर என் दिया। துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விட்டார். मेरे दुखों को आनंद में बदल दिया। ஊழியக்காரனாய் மாறினார். जो सेवक बन गया हो, தேவனுக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை செய்கிற பிரபலமான ஊழியக்காரனாய் மாறினார். परमेश्वर के लिए महिमा की सेवा करने वाला नामचीन सेवक बन गया। இயேசு உங்களை அழைக்கிறார். यीशु आज आपको बुला रहे हैं। ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு நின்று கொண்டிருக்கலாம். तुम अपने बोझ के साथ यहाँ पर खड़े हैं। எங்கோ நின்று இந்த வார்த்தையை கேட்டுக் तुम கொண்டிருக்கலாம். कहीं तो भी खड़ा होकर इस संदेश को सुन रहे இயேசு हैं। உன்னை அழைக்கிறார். यीशु तुम्हें बुला रहे என்னிடத்தில் हैं। வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். मेरे पास आओ, मैं तुझे विश्राम நான் देगा। உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुझे विश्राम देगा। இயேசு உன்னை அழைக்கிறார். यीशु तुम्हें बुला रहे हैं। மூன்றாவதாக और तीसरा, இந்த அற்புதத்தில் இயேசு எப்படிப்பட்டவர் என்ற இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ये चमत्कार में यीशु मसीह के और एक स्वभाव को हम देख सकते हैं। இயேசு அந்த பெண்ணை கண்டார். यीशु स्त्री को देखा, அவளை தம்மிடத்தில் அழைத்தார். उन्हें अपने पास बुलाया। அவள் அருகில் வந்து நிற்கிறாள். वो जब पास आकर खड़ी, இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவளை தொட்டார். यीशु अपने हाथ बढ़ाकर उन्हें छुआ। ஸ்திரீயே, உன் பலவீனத்தின் நினை விடுதலையாக்கப்பட்டாய் என்று ஸ்திரீ- சொல்லி அவர் தொட்டார். स्त्री तुम अपने कमजोर से छुटकारा पाया करके कहकर उन्हें छुआ। இன்றைக்கு நீ சுகமாக்கப்பட்டாய். आज तुम चंगाई पाया, இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டாய் आज तुम छुटकारा पाया। சொல்லி இயேசு தம்முடைய கரத்தினால் தொட்டார். वैसा कहकर यीशु अपने हाथों से छुआ। உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். पर तब वो सीधा होकर परमेश्वर की महिमा किया। வேதம் சொல்லுகிறது, immediately he received the healing. शास्त्र कहते हैं ताप पर तब उन्होंने चंगाई को अपनाया। உடனே சுகமானாள். ताप पर तब चंगाई இயேசு पाई। தொட்ட உடன் அவள் சுகமானாள். जैसा यीशु ने उन्हें छुआ था पर तब चंगाई पाई। அதுதான் இயேசுவுடைய கரத்தின் வல்லமை. वही यीशु मसीह के हाथों के सामर्थ्य
सामर्थ्य, அவர் தொட்டவுடன் அங்கே அற்புதம் நடக்கும். जैसा वो छूते हैं वहां पर चमत्कार होएगा। மத்தேயு 8ஆம் அதிகாரம் मत्ती 8वां अध्याय 3ஆம் வசனத்தில் பாருங்க. 3 वचन में देखिए, ஒரு குஷ்டரோக வியாதி கொண்ட மனிதன் வருகிறான். एक कोढ़ी बीमार व्यक्ति वहां पर आ रहे हैं। இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும். यीशु आप चाहते हैं तो मुझे चंगाई कर सकते हैं, உம்மால் என்னை குணமாக்க முடியும். आप मुझे चंगाई कर सकते हैं। விசுவாசத்தோடு வேண்டுகிறான். विश्वास के साथ विनती किया। இயேசு சொல்லுகிறார், यीशु कहते हैं, I will be thou clean. ओ तुम चंगाई हो जाओ, मैं चाहता हूं तुम शुद्ध எனக்கு हो जाओ। சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. मैं चाहता हूं तुम शुद्ध हो जाओ। நீ சுகமாயிருப்பதை நான் விரும்புகிறேன். तुम्हारे चंगाई को मैं चाहता हूं। நீ வியாதியிலே கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை. तुम बीमार में तकलीफ उठाते हैं, इसे मैं नहीं चाहता என்று हूं। இயேசு தம் கரத்தினால் தொட்டார். यीशु अपने हाथों से छुआ, உடனே அவன் சுகமானான். था पर जब वो चंगाई पाया, அந்த வியாதி மறைந்தது. वो बीमार बदल गया, அற்புதமான சுகம் உண்டாயிற்று. एक चमत्कार चंगाई मिल गया। மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14 15 வசனங்களை பாருங்க. मत्ती 8वां अध्याय 14 और 15वां वचन को देखिए। இயேசுவை பேதுரு தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். यीशु को पतरस अपने घर लेकर गया। அவருடைய மாமியார் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். उनकी मामी जो बीमार में पड़ी थी, ஒரு கொடிய ஜுரம் அவளை தாக்கி விட்டது. एक खतरनाक बुखार से पीड़ित थी। அந்த ஜுரம் தாக்கினால் மரணம் தான். वो बुखार जब पीड़ित होते तो मौत है। மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். मौत के बिस्तर में पड़ी है। இயேசுவினிடத்தில் வந்து சொன்னார்கள். यीशु के पास आकर कहा, அவருடைய வேண்டுதலை கேட்டவுடன் उनके विनती को सुनने के இயேசு साथ அந்த படுக்கையின் அருகில் போகிறார். यीशु उनके बिस्तर के पास गया, தம்முடைய கரத்தை நீட்டி தொடுகிறார். अपने हाथों को बढ़ाकर छुआ, உடனே வியாதி படுக்கை மாறிற்று. था पर तो बीमार बदल गया, உடனே அற்புத சுகம். था पर तो चमत्कारी चंगाई। கண்களுக்கு முன்பாக அவர்கள் அந்த அற்புதத்தை பார்க்கிறார்கள். आंखों के सामने उस चमत्कार को देखा। மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். मत्ती 9वां अध्याय के 29वां वचन, 2 குருடர்கள் இயேசுவுக்கு கூப்பிடுகிறார்கள். दो अंधे लोग यीशु के तरफ पुकारा, தாவீதின் குமாரனே இறங்கும். ए दाऊद के पुत्र मुझ पर दया करो। இயேசு தம் கரம் நீட்டி அவருடைய கண்களை தொட்டார். यीशु अपने हाथों को बढ़ाकर उनके आंखों को छुआ, உடனே பார்வை அடைந்தார்கள். वहां पर तब दृष्टि पाया, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. उनकी आंखें खुल गया। லூக்கா 8ஆம் அதிகாரம் 54வது வசனம். लोग 8वां अध्याय के 54वां वचन, மரித்து போன ஒரு சிறு பெண்ணை இயேசு தொட்டார். मरे हुए एक छोटे लड़की को यीशु ने छुआ, உடனே அவள் உயிரோடு எழும்பினாள். वहां पर तब उन्होंने जीवन पाया। இயேசு தொடும் பொழுது அங்கு அற்புதம் நடக்கும். जब यीशु छूने के समय वहां पर चमत्कार होएगा। மரித்து போன உடைய உறுப்பை ஆண்டவர் தொடும்போது அது உயிர் பெறும். मरे हुए आपके अवयव को छूने के समय वो जीवन पाएगा। பாதிக்கப்பட்ட உடைய உறுப்பை அவர் தொடும் பொழுது அது சுகமடையும். जो हानि पहुंचा हुआ आपके अवयव को छूने के समय चंगाई होएगा। இன்னைக்கு கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? आज आपकी आंखों में तकलीफ है क्या? இயேசு உடைய கண்களை தொடுவார், உடனே பார்வை உண்டாகும். यीशु आपके आंखों को छुएगा, आप नजर पाएंगे। உடைய செவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? आपके कान सुनाई नहीं दे रही क्या? இயேசு தொட்டவுடன் காது திறக்கப்படும். यीशु जैसे ही छूते हैं आपके कान खुल जाएगा। கர்நாடகா மாநிலத்தில் कर्नाटक जिला में ஒரு பட்டணத்தில் ஊழியத்திற்காய் சென்றிருந்தோம். दूसरे हफ्ते में एक शहर में सेवा के लिए गया था, சிக்மகளூர் என்கிற இடத்திற்கு. चिकमंगलूर नाम की जगह पर 20 வருஷமாய் காது கேட்காத ஒரு பெண் வந்திருந்தாள். 20 साल से सुनाई नहीं देता था वैसे 20 வருடமாய் 2 காதுகளும் கேட்பதில்லை. 20 साल से दोनों कान नहीं सुनाई देता है। கூட்டத்திற்குள்ளே தான் वो உட்கார்ந்திருந்தாள். भीड़ के अंदर बैठा था। அவள் ஜெப நேரத்தில் மற்றவருடைய உதவியோடு அவள் அறிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தாள். प्रार्थना के समय में और लोगों के मदद के साथ वो जानकर प्रार्थना करने लगी, இயேசுவே என் காதை தொடும். यीशु मेरे कानों को छुओ। அந்த ஜெபத்தை இயேசு கேட்டார். वो प्रार्थना को यीशु ने सुना, உடனே காது திறக்கப்பட்டது. वहां पर तब उनके कान खुल गया। மேடையில் வந்து மகிழ்ச்சியோடு அவள் சொன்னாள், मंच में आकर आनंद के साथ उन्होंने बोला, 20 வருடமா என் காது கேட்காது. 20 साल से मेरे कान सुनाई नहीं देता இன்னைக்கு था, இயேசு அதை திறந்து விட்டார். आज यीशु ने खोल दिया है। எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. कितना बड़ा आनंद देखिए। துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தான் இயேசு வந்தார். दुखों को आनंद में बदलने के लिए यीशु आया। இன்றைக்கு உங்களை தொடுவார். आज वो आपको छुएगा। நீங்கள் நிற்கிற இடத்தில் அவர் தொடுவார். आप जहां पर खड़ा है वहां पर आपको छुएगा। அவருடைய கரமே உங்களை தொடும். उनके हाथ आपको छुएगा। அவருடைய தொடுதலை நீங்கள் உணர முடியும். जब वो छुएगा उससे अनुभव करेंगे। அவர் தொடும் பொழுது நோய்கள் மறையும். जब वो छूने के समय बीमार निकल जाएगा। அவர் தொடும் பொழுது பாவ கட்டுகள் அறுக்கப்படும். वो जब छूने के समय पाप के बंधन टूट जाएगा। பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை உண்டாகும். पाप के सामर्थ्य से छुटकारा मिलेगा। ராபர்ட் சிங் என்கிற ஒரு சகோதரர் रॉबर्ट सिंह नाम के एक भाई நாகர்கோயில் பட்டணத்தை சார்ந்தவர். नागरकोइल का है। 15 வருடம் மதுபான பழக்கத்துக்கு அடிமையாயிருந்தார். 15 साल शराब के गुलाम थे। அவருடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டது. उनके कलीजा भी खराब हो गया। டாக்டர்கள் சொன்னார்கள், डॉक्टर ने कहा குடித்து குடித்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு
பாதிக்கப்பட்டு விட்டாரு, दारू पीकर तेरा अवयव खराब हो गया है, இனிமேல் அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார்கள். बस उतना ही तेरी जिंदगी कर बोल அவருடைய दिया. மனைவிக்கு மிகுந்த துக்கம். उनके पत्नी के अंदर बहुत दुख है. அவர் சொல்லுகிறார், என்னால் குடியை விட முடியவில்லை. वो कहते हैं मैं शराब छोड़ नहीं पाता हूँ. கல்லீரல் பாதிக்கப்பட்ட பிறகும் என்னால் குடியை விட முடியவில்லை. मेरे जो अतरी खराब होने के बाद भी शराब को छोड़ नहीं पाता हूँ. நான் என்ன செய்வது? अभी मैं क्या करूँ? ஒரு பக்கம் அது பாவம் என்று தெரிகிறது, एक तरफ वो जानते हैं मैं जो कर रहा हूँ पाप அது தன்னை है, பாதிக்கிறது என்று தெரிகிறது. वो मुझे तकलीफ दे रहे हैं कर भी जानते இன்னொரு हैं, பக்கம் அதை விட முடியவில்லை. और एक तरफ में उन्हें छोड़ नहीं पा रहे யார் हैं. எனக்கு விடுதலை தருவார்கள்? कौन मुझे छुड़ाएगा? 15 வருடம் அந்த பாவம் அடிமையாக்கி விட்டது. 15 साल से वो पाप गुलाम बना कर रखा இனி அது है. இல்லாமல் இருக்க முடியாது. अब उसके बिना नहीं रह सकता हूँ. ஆனால் சரீரமும் பாதிக்கப்பட்டு விட்டது. लेकिन शरीर बीमार हो चुका है. அவருடைய மனைவி ஜெபத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். उनके पत्नी प्रार्थना में लेकर आया. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு வந்தார். इस तरह की एक सभा में आया. இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். यीशु की तरफ पुकारा. அவருடைய மனைவி கண்ணீரோடு கூப்பிட்டார்கள். उनके पत्नी भी आंसू के साथ என் पुकारा, கணவருக்கு உதவி செய்யும். मेरे पति को मदद करो. அவரும் கூப்பிட்டார், என்னால் இந்த மதுபானத்தை விட முடியவில்லை. वो भी पुकारा, प्रभु ये शराब को छोड़ नहीं पा रहा என் हूँ. கல்லீரலும் பாதிக்கப்பட்டு விட்டது, मेरे कलीजा खराब हो चुकी है, என்னால் இதை விட முடியவில்லை. मैं इसे छोड़ नहीं पा रहा हूँ. இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். यीशु मुझे छुटकारा दो. இயேசுவுடைய கரம் இறங்கினது. यीशु के हाथ उतरा, ஆண்டவருடைய கரம் அவரை தொட்டது. परमेश्वर के हाथ उन्हें छुआ, அவர் சுகமானார். वो चंगाई हो गया. அதோடு குடிப்பழக்கம் மறைந்தது. उसके साथ शराब की आदत से छुटकारा मिला. 15 வருடம் மதுபான பழக்கம் 15 साल के शराब की आदत நொடி பொழுதிலே மாறினது. पल भर के अंदर बदल गया. இயேசு பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை தருகிறவர். यीशु पापों के सामर्थ्य से छुटकारा देता இன்னைக்கு है. ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி कोई வைத்திருக்கலாம். तो एक पाप आपको गुलाम बना कर रखा किया. மதுபான பழக்கம், शराब की आदत, சூதாட்ட பழக்கம், जुहार की आदत, பண ஆசையினால் லஞ்சம் வாங்குகிற பழக்கம், पैसा की लालच से रिश्वत लेने वाला आदत, அநியாய சம்பாத்தியம் பண்ணுகிற பழக்கம், अन्याय से कमाने वाला आदत, அநீதியா நடக்கிற பழக்கம், अन्याय से चलने वाले आदत, இச்சைகள், பெருமைகள், பொறாமைகள், अभिलाषा, घमंड, जलन. ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி कोई வைத்திருக்கலாம். तो एक पाप आपको गुलाम बना कर रखा होगा. அது பாவம் என்று உங்களுக்கு தெரியும், वो पाप कर आप जानते हैं, ஆனால் விட முடியவில்லை. लेकिन छोड़ नहीं पा रहे हैं. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். आपके लिए एक सुसमाचार मैं बता रहा हूँ. இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். यदि यीशु आपको छुड़ाएगा तो सच्चाई से छुटकारा पाएंगे. இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். यीशु आपको छुटकारा देगा. இன்றைக்கு பாவ கட்டுகளை அறுப்பார். आज ये पाप के बंधन को तोड़ेगा. இன்றைக்கு பாவத்தின் வல்லமைகள் மாறும். आज ये पाप के सामर्थ्य बदलेगा. பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை தருவார். पवित्र जीवन देगा. இயேசு தொடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். जब यीशु छूने के समय हमारा जिंदगी बदलेगा. இயேசு தொடும் பொழுது நம்முடைய இருதயம் மாறும். यीशु छूने के समय हमारा हृदय बदलेगा. அவருடைய கரம் வல்லமை உள்ள கரம். उनके हाथ सामर्थ्य से भरा हुआ हाथ है. அவர் தொடுவதை உணர முடியும். वो जो छूते हुए आप अनुभव कर सकता है. இன்றைக்கு நீங்க அவருடைய தொடுதலை உணர முடியும். आज आप उसे स्मरण करेंगे. இயேசுவே என்னை தொட வேண்டும் என்று கேட்கும் यीशु मुझे छू कर आप मांगेंगे. ஒரு நாள் இயேசு என்னை தொட்டார். एक दिन यीशु ने मुझे छुआ. எனக்கும் இயேசுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. मुझे और यीशु के बीच में कोई संबंध नहीं था. நான் இயேசுவை வெறுத்தவன். मैं यीशु से नफरत करने वाला व्यक्ति இயேசுவை था. கேவலமாய் பேசினவன். यीशु को अपमान करने वाला व्यक्ति था. இயேசுவை நான் பரிகாசம் பண்ணினவன். यीशु को डटे उड़ाने वाला व्यक्ति था मैं. யாராவது இயேசு பற்றி என்னிடத்தில் பேசினால் பயங்கரமாய் கோபம் வரும். कोई तो भी यीशु के बारे में मेरे से बात करेगा तो बहुत गुस्सा आता था. இயேசுவை திட்டி அனுப்பி விடுவேன். उन्हें मैं डांट कर भेज देता हूँ. அப்படி இயேசுவை வெறுத்தவன். वैसा यीशु से नफरत करने वाला था. என்னுடைய 14வது வயதில் मेरे 14वां उम्र में என்ன கொடிய வியாதி என்னை தாக்கினது. मेरे शरीर में खतरनाक बीमार आ गया. ஹார்ட் என்லார்ஜ்மென்ட், இருதயம் வீங்கி விட்டது. मेरे हृदय के अंदर सूजन हो गया. அதனால் என் வலது கால் பாதிக்கப்பட்டது. उसके कारण मेरे पैर में तकलीफ हो गया. வலது கால் செயலிழந்து நான் படுத்த படுக்கையில் ஆகிவிட்டேன். मेरे दाहिने पैर काम नहीं करता था. मैं विश्र में हो गया. அப்பொழுது நாங்கள் சென்னையில் இருந்தோம். जब हम चेन्नई में थे, என் தகப்பனார் பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். मेरे पिताजी वहां पर बिजनेस करता था. எத்தனையோ டாக்டர் இடத்திலே கொண்டு போனார். कई डॉक्टरों के पास लेकर गया. எவ்வளவு பணத்தை எனக்காக செலவழித்தார். बहुत सारे पैसा मेरे लिए खर्चा किया, குணமாக்க முடியவில்லை. लेकिन चंगाई नहीं कर सका. வியாதி அதிகமாகி बीमार अधिक होकर எலும்பும் தோலுமானே. हड्डी पसली हो गया. இருதயம் வீங்கி இருக்கிறதை வெளியிலிருந்தே பார்க்க முடியும். हृदय की जो सूजन को बाहर होते हुए देख सकता है. வலது கால் முற்றிலும் செயலற்று போனது. जो बहने पैर पूरा
काम नहीं करते थे। என் காலை அசைக்க கூட முடியாது. मैं अपने पैर को हिला नहीं सकता हूँ। படுத்த படுக்கையில் இருந்தேன். बिस्तर में पड़ा था। நான் எழும்பி உட்கார வேண்டுமானால் யாராவது என்னை தூக்கி உட்கார வைக்கணும். अगर उठकर मैं बैठना तो कोई तो भी मुझे मदद करना है। நான் மறுபடியும் படுக்க வேண்டுமானால் யாராவது வந்து உதவி செய்யணும். फिर से मैं लेटना है तो भी कोई तो मुझे आकर मदद करना है। பசி எடுக்கும் சாப்பிட முடியாது. भूख लगेगा लेकिन खा नहीं पाऊंगा। தாகம் எடுக்கும் தண்ணி குடிக்க முடியாது. प्यास लगेगा लेकिन पानी नहीं पी இருதயம் पाऊंगा। முழுவதும் பாதிக்கப்பட்டு पूरे हृदय में तकलीफ हो गया। மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தது. मौत मुझे दबा रहा था। வெளிநாட்டில படித்து விட்டு வந்த ஒரு டாக்டர் சொன்னார், एक विदेश में पढ़कर आए हुए एक डॉक्टर ने कहा, என்னை பல மணி நேரம் சோதித்து मुझे कई घंटा परीक्षा कर 4-5 டாக்டர்கள் ஆலோசனை பண்ணி 4-5 डॉक्टर ने योजना कर என் பெற்றோரை அழைத்து சொன்னார், मेरे माँ पिता को पुकार कर बोला, உடைய மகனுடைய இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது. आपके बेटा के हृदय एकदम खराब हो चुका है। இனி குணமாக்க முடியாது. अब उसे चंगाई नहीं कर सकता है। எந்த நேரத்திலும் மரணம் ये இருக்கலாம். कभी भी मर सकता है। வீட்டுல கொண்டு போய் அவனை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுங்க. घर लेकर जाओ और उन्हें खुशी से रखो। ஆறுதல் படுத்தி அனுப்பிவிட்டார். तसल्ली देकर भेज दिया। நான் மரண படுக்கையில் இருந்தேன். मैं मौत के बिस्तर में था। என் குடும்பமே துக்கத்தில் मेरे இருந்தது. पूरे परिवार दुखित हो गया। என் குடும்பம் சந்தோஷத்தை இழந்து விட்டது. मेरे परिवार खुशियों को खो गया। எந்த நேரத்திலும் மரணம் சம்பவிக்கலாம் என்று நான் மரண படுக்கையில் कब இருந்தேன். मौत होएगा कर उद्धार कर मौत के बिस्तर में पड़ा था मैं। அப்பதான் இயேசு என்னை தேடி வந்தார். जब यीशु मुझे ढूंढ कर आया। நான் இயேசுவை தேடி போகவில்லை. मैं यीशु को ढूंढ कर नहीं गया। நான் இயேசுவை வெறுத்தவன். यीशु से नफरत करने वाला था அவரை मैं। கேவலமாய் பேசினவன். उनको अपमान करने वाला था। ஆனால் அவர் என்னை தேடி வந்தார். लेकिन वो मुझे ढूंढ कर आया। இந்த துரோகி அவர் தேடி வந்தார். इस द्रोही को ढूंढ कर वो आया। அவருடைய அன்பு ஆச்சரியமானது. उनके प्रेम में आश्चर्य है। ஒரு கிறிஸ்தவ நண்பர் என்னை பார்க்க வந்தார். एक मसीह के दोस्त मुझसे मिलने के लिए அவர் आया। என்னுடைய குடும்ப நண்பர். वो हमारे परिवार के दोस्त है। எங்க அம்மா அவரை பார்த்து சொன்னார்கள், मेरी माँ उनको देखकर कहा, என் மகனை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். मेरे बेटा को सभी लोग त्याग दिया है। அவன் மரித்து விடுவான் என்று டாக்டர்கள் अब वो சொல்லுகிறார். मर जाएगा कर डॉक्टर कहता है। என் மகனுக்காக இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணுவாயா என்று கேட்டார். मेरे बेटा के लिए यीशु मसीह के पास प्रार्थना करेगा क्या कर என் पूछा। தாயாருக்குள்ள இயேசுவை குறித்து ஒரு சின்ன விசுவாசம் இருந்தது. मेरे माँ जी के अंदर यीशु मसीह के बारे में एक छोटा विश्वास था। எங்களுக்கும் இயேசுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. हमारे और यीशु के बीच में कोई संबंध இந்த नहीं था। சர்ச்சுக்கு நாங்க போனதில்லை. कोई चर्च में हम नहीं जाते எந்த थे। கூட்டத்துக்கு போனதில்லை. कोई सभा में हम नहीं जाते थे। ஆனா என் தாயாருக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம். लेकिन मेरे माँ के अंदर एक छोटा विश्वास। இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டா அவர் அற்புதம் செய்வார். यीशु मसीह को पुकारेगा तो वो चमत्कार करेगा। அவங்களுக்கு ஜெபிக்கலாம் தெரியாது. उनको प्रार्थना करने नहीं आता है। அந்த கிறிஸ்தவ நண்பர்கிட்ட சொன்னாங்க, वो मसीह के दोस्त के पास कहा, என் மகனுக்காக நீ ஜெபம் பண்றியா? मेरे बेटा के लिए तो प्रार्थना करेगा क्या। உடனே அவர் என் படுக்க பக்கத்துல முழங்கால் படி था पर तो मेरे बिस्तर के पास उन्होंने घुटने डाला। ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். दोनों हाथों को उठाई कर प्रार्थना करने लगा। என் தாயார் தான் கண்ணீரோடு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டார். मेरे माँ आंसू के साथ यीशु यीशु कर पुकारा। என்னுடைய தகப்பனார் 3 சகோதரர்கள் எல்லாரும் முழங்காலில் நின்றார். मेरे पिता और 3 भाई लोग सभी लोग घुटने में रहा। யாருக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியாது. किसी को किसी तरह प्रार्थना करना कोई नहीं जानते ஜெபம் थे। பண்ணுகிறார், பயபக்தியோடு நின்றார்கள். वो प्रार्थना किया लेकिन लोग भय भक्ति के साथ நான் थे। ஜெபிக்கவே இல்லை, கண்ணை திறந்த ஒரு வேடிக்கை பார்த்து கொண்டு मैं बिल्कुल प्रार्थना नहीं किया, आंख खोलकर देख रहा था। என்னால் அப்பொழுது கூட நான் இயேசுவை நம்பவில்லை, இயேசுவை கூப்பிடவில்லை. क्यों उस समय में भी मैं यीशु के ऊपर भरोसा नहीं किया और यीशु को बुलाया भी அவ்வளவு नहीं। நான் இயேசுவை வெறுத்தவன். इतना मैं यीशु से नफरत किया। ஆனால் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது जब वो प्रार्थना करने के समय திடீரென்று அந்த அறைக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இறங்கினார். अचानक वो कमरे के अंदर परमेश्वर की उपस्थिति आया। யாரோ அந்த அறைக்குள்ளே வருவதை நான் உணர முடிந்தது. मैं ये महसूस किया कोई तो उस कमरे के अंदर आ रहा है। தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்தது. वहां पर परमेश्वर की सामर्थ उतरने लगा। சரீரம் நடுங்க ஆரம்பித்தது. मेरे शरीर कांपने लगा। எனக்குள்ள ஒரு தெய்வீக பயம் உண்டானது. मेरे अंदर एक स्वर्गीय भय होने என் लगा। கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. मेरे आंखों से आंसू बहने लगा। ஏதோ நடக்கிறது, यहाँ पर कुछ तो हो रहा है, ஏதோ நடக்கிறது, कुछ तो हो रहा है यहाँ அதை पर। நான் உணர முடிந்தது. उसे मैं महसूस कर सका। அந்த சகோதரர் சொல்லுகிறார், இயேசுவே தொடும், उस भाई एक कहता है यीशु ने छुओ, இயேசுவே தொடும். यीशु ने छुओ। அப்படி சொல்லும் பொழுது वैसा कहने के समय ஒரு கரம் என்னை தொட்டது. एक हाथ मुझे छुआ। என்னுடைய வலது கை தோள் பகுதியில் ஒரு கரம் வைக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். मेरे दाहिने तरफ गंदे में एक हाथ रखा हुआ मैंने महसूस என் किया। கண்களால் அதை பார்க்க முடியல.
முடியல. मैंने अपने आंखों से देख नहीं पाया, ஆனால் ஒரு கரம் தொடுவதை உணர முடிந்தது. लेकिन एक हाथ मुझे छूते हुए मैं स्मरण किया. உடனே மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் வலது காலில் இறங்கின. वहां पर तो बिजली के समान एक सामर्थ्य मेरे दाहिने पैर में उतरा. அடுத்த நிமிஷம் செயலற்று போன என் கால் செயல்பட ஆரம்பித்தது. जो काम नहीं करते थे मेरे पैर काम करने लगा. वही समय पर உடனே நான் படுக்கையில எழுந்து அமர்ந்து விட்டேன். वहां पर तो मैं विश्र में उठकर बैठ गया. இயேசு எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார். यीशु ये चमत्कार को मुझे किया है. நொண்டியாய் கடந்த என்னை நடக்க பண்ணினார். जो लंगड़ा था मुझे परमेश्वर चलाया. ஒரு நொடி பொழுதிலே அவர் நடக்க பண்ணினார். एक फल भर के अंदर मुझे चलाया. அவருடைய ஒரே ஒரு தொடுதல் उनके एक ही स्पर्श என் மரண படுக்கை மாறினது. मेरे मौत के विस्तर बदल गया. வீங்கி இருந்த என் இருதயம் நார்மலாய் மாறினது. जो सुजनता हृदय नॉर्मल हो गया. அதன் பிறகுதான் இந்த இயேசு எப்படிப்பட்டவர். उसके बाद मैं जानने लगा ये यीशु किस तरह का है. அதன் பிறகுதான் வேதம் வாங்கி அவரை குறித்து வாசிக்க ஆரம்பித்தேன். उसके बाद शास्त्र लेकर उनके बारे में मैं पढ़ने लगा. இன்றைக்கு அவருடைய அன்பு விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு அன்பு. उनके प्रेम नहीं समझ पाएगा वैसा प्रेम है. நான் இயேசுவை நம்பவில்லை. मैं यीशु पर भरोसा नहीं किया था. இயேசுவுக்கு கூப்பிடவில்லை. यीशु की तरफ पुकारा नहीं था. அவரை பரிகாசம் பண்ணினேன். उनको डटे उड़ाया. அவரை கேவலமாய் பேசினேன். उनको अपमान किया. அவர் கடவுளே இல்லை என்று கூட நான் वो பேசினேன். परमेश्वरी नहीं है कर भी मैं बोला. ஆனாலும் அவர் என்னை வெறுக்கவில்லை. फिर भी वो मुझसे नफरत नहीं किया. ஆனாலும் அவர் என்னை தேடி வந்தார். फिर से वो मुझे ढूंढ कर आया. ஆனாலும் அவர் என்னை தொட்டு குணமாக்கினார். फिर से वो मुझे छूकर चंगाई किया. நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம் நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். आज मैं जिंदा है उसके कारण मैं प्रचार करने वाला यीशु जीवित है. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். वो आज भी जीवित है. ஆகவேதான் நான் உயிரோடு இருக்கிறேன். इसलिए मैं जिंदा हूँ. நான் அதற்கு சாட்சியாய் இருக்கிறேன். मैं उसके लिए गवाही हूँ. இயேசுவுடைய ஒரு தொடுதல் மரண படுக்கையை மாற்றினது. यीशु मसीह के एक स्पर्श मौत के बिस्तर को बदल दिया. உங்களுக்கு செய்வார். आपको भी वो करेगा. அவருடைய கரம் உங்களுக்கு நீட்டப்பட்டு இருக்கிறது. उनके हाथ आपके लिए बढ़ा हुआ है. இன்றைக்கு உங்களை தொடுவார். आज वो आपको छुएगा. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். आज वो आपको चमत्कार करेगा. அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். अभी उनके तरफ हम प्रार्थना करने நாம் वाला ஜெபம் है. பண்ணுவதற்கு யாவர் எழுந்து நிற்போம். हम प्रार्थना करने के लिए सभी लोग खड़े हो जाएंगे. ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். अभी प्रार्थना के पहले कार्य मैं कहना चाहता हूँ. என்னை நோக்கி பாருங்கள். मेरे तरफ देखो. எனக்கு அன்பானவர்களே, मेरे प्यारे लोगों, இயேசு உங்களை நேசிக்கிறார். यीशु आपसे प्रेम कर रहे हैं. அதனால தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. इसलिए सभा में आपने आया है. அவர் உங்கள் மீது பாசமுள்ள ஒரு தேவன். वो आपके ऊपर प्यार करने वाला एक परमेश्वर है. உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். आपके लिए परिताप करने वाला एक परमेश्वर है. உங்கள் துக்கத்தை மாற்ற விரும்புகிறவர். आपके दुखों को बदलने वाला है. அவர் உங்களுடைய துக்கத்தை இன்றைக்கு மாற்றுவார். वो आपके दुखों को आज बदलेगा. என்ன துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க? कौन से दुख के साथ आप आया है? வியாதியினால் துக்கப்படுறீங்களா? बीमार के कारण दुखित है क्या? நான் மரண படுக்கையில் இருந்தபோது என் குடும்பமே துக்கத்தில் இருந்தது. मैं जब मौत के विस्र में था मेरे पूरे परिवार दुख में था. இயேசு உங்களுடைய குடும்பத்தின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். यीशु मेरे परिवार के दुखों को आनंद में बदल दिया. இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். उससे आपके लिए भी वो करेगा. உங்கள் துக்கத்தை மாற்றுவார். आपके दुखों को बदलेगा. கடன் பிரச்சனையினால் துக்கம் அடைந்திருக்கிறீங்களா? कर्जा की समस्या से आप दुखित है क्या? அவர் விடுதலை கொடுக்க முடியும். वो छुटकारा दे सकता है. குழந்தை இல்லாதபடியினால் துக்கம் அடைந்திருக்கிறீங்களா? बिना बच्चे के आप दुख के साथ है क्या? உங்களுக்கு கற்பத்தின் கனி அவர் கொடுக்க முடியும். आपके गर्भ में वो फल दे सकता है. வேலை இல்லாமல் துக்கம் அடைந்திருக்கிறீங்களா? बिना घर के दुखित के साथ है क्या? உங்களுக்காக ஒரு வழி அவர் திறக்க முடியும். आपके लिए मार्ग वो खोल सकता है. எல்லாவற்றை விட முக்கியமானது सबसे जो विशेष बात है பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவது. पाप के सामर्थ्य से छुटकारा पाना. பாவம் உங்களுடைய வாழ்க்கையை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. पाप तुम्हारे जिंदगी में दुखित को लेकर आता है. ஏதோ ஒரு பாவ பழக்கம். कोई तो एक पाप की आदत. வாலிபனே உன் மதுபான பழக்கம். जवान तेरे शराब की आदत. உடைய போதை வஸ்துகள். तुम्हारे नशीले वस्तु. உன் இச்சையான காரியங்கள். तुम्हारे अभिलाषा के विषय. உடைய சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. तुम्हारी शांति को नष्ट कर रहे हैं. பாவம் என்று உனக்கு தெரியும். तुम जानते हैं पाप है. ஆனால் விட முடியவில்லை. लेकिन छोड़ नहीं पा रहे हो. இன்னைக்கு இயேசு உனக்கு விடுதலை கொடுக்க आज விரும்புகிறார். यीशु तुम्हें छुड़ाना चाहते हैं. அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படும். वो पाप के बंधन आज परमेश्वर तोड़ेगा. புது இருதயத்தை ஆண்டவர் தருவார். आज छुटकारा देगा तुम्हें. உன் துக்கம் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும். तुम्हारे सारे दुख आज आनंद में बदल जाएगा. அவருடைய கரம் உங்களுக்கு நீட்டப்பட்டு இருக்கிறது. उनके हाथ आपके लिए बढ़ा हुआ है. இன்றைக்கு அவருடைய கரத்தை பாருங்கள். आज उनके हाथों को देखिए. அன்றைக்கு அந்த பெண்ணை இயேசு தொட்ட கரத்திற்கும் उस दिन उस स्त्री को यीशु ने छुआ हुआ हाथ. உங்களுக்காக நீட்டப்பட்ட இயேசுவின் கரத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. आपके लिए
बनाए गए वो यीशु के हाथों में एक फर्क है। அன்றைக்கு அவருடைய கரத்திலே தழும்புகள் இல்லை, उस दिन उनके हाथों में गाव नहीं था, ஆனால் இன்று அவருடைய கரத்திலே தழும்புகள் இருக்கிறது। लेकिन आज उनके हाथों में गाव है, ஆணி கடாமப்பட்ட தழும்புகள்। खिल्ली से लगा हुआ गायल। எதற்காக தெரியுமா? क्यों जानते हो? உனக்காக ஒரு சிலுவையில் அடிக்கப்பட்டார், तुम्हारे लिए वो सूली पर मारा गया, அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, उनके हाथों पर खिल्ला मारा, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது, पैरों पर खिल्ला मारा, ரத்தம் வடிய வடிய அந்த சிலுவையிலே தொங்கினார்। खून बहते बहते सूली पर लड़का। உன்னுடைய பாவங்களை தன் மீது சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், तुम्हारे पापों के कारण वो सूली को अपनाया, உன் நோய்களை தன் மீது சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், तुम्हारे बीमारों के कारण वो सूली को उठाया, உன்னுடைய சாபங்களை தன் மீது சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், तुम्हारे शाप को अपने ऊपर सूली पर उठा लिया, உனக்கு அற்புதம் செய்வதற்காக தன் கைகளை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார்। तुम्हें चमत्कार करने के लिए अपने हाथों में खिल्ला मारने के लिए समर्पित किया। அவர் உயிர் தெளிந்த பிறகும் वो जी उठने के बाद भी அவருடைய கரத்தில் இந்த தழும்புகள் காணப்பட்டது। उनके हाथों में गाव दिखाई दिया, தன் சீடர்களுக்கு காண்பித்தார்। अपने चेले लोगों को दिखाया। இன்றைக்கும் அவருடைய கரத்தில் இந்த தழும்புகள் இருக்கிறது। आज भी उनके हाथों में गाव है, அந்த தழும்புகள் தான் நமக்கு சுகம் கொடுக்கிறது, वो जो गाव तुम्हें शंगाई देता அந்த है, தழும்புகள் தான் நமக்கு அற்புதம் செய்கிறது। वो जो गाव तुम्हें चमत्कार करते हैं, உனக்காக அவர் அந்த காயத்தை ஏற்றுக்கொண்டார்। तुम्हारे लिए गाव को उठा लिया है। வாலிப மகனே உனக்காக, जवान बेटा तेरे लिए, வாலிப மகளே உனக்காக एक जवान बेटी तेरे लिए, உன் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார், तुम्हारे पापों को क्षमा करना चाहते பாவத்திலிருந்து हैं, விடுதலை கொடுக்க விரும்புகிறார், पापों से छुटकारा देना चाहते உனக்கு हैं, சமாதானம் கொடுக்க விரும்புகிறார், तुम्हें शांति देना चाहते हैं, ஆசீர்வதிக்க तुम्हें விரும்புகிறார்। आशीष करना चाहते हैं। அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம்। वैसे हम अपने आंखों को बंद कर उनके ओर प्रार्थना करेंगे। எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க। सभी लोग अपने आंखों को बंद कर यीशु की तरफ देखिए, அருகில் இருக்கிறவளை மறந்து விடுங்க। अपने बाजू वाला को भूल जाए। உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசுவை நோக்கி பாருங்க। आपके लिए सूली पर लहू बहाए वो यीशु की तरफ देखिए। இயேசுவே இன்றைக்கு என்னை தொடணும், यीशु आज आप मुझे छूना है, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், मुझे एक छुटकारा चाहिए, எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும்। मुझे एक चमत्कार होना है। இயேசுவை நோக்கி பாருங்க। यीशु की तरफ पुकारिए। முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, पहला पापों से छुटकारा, முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை। पहला पापों से छुटकारा। ஐயோ இந்த பாவம் என் சமாதானத்தை கெடுக்கிறது, हाय ये पाप मेरे शांति को नाश कर रहे हैं, இந்த பாவம் என் சரீரத்தை பாதிக்கிறது, ये पाप ये शरीर को हानि पहुंचा रहे हैं, என்னால் இதை விட முடியவில்லை। मैं छोड़ नहीं पा रहा हूँ। இயேசுவே எனக்கு விடுதலை வேண்டும், यीशु मुझे छुटकारा இந்த चाहिए, இச்சையிலிருந்து விடுதலை வேண்டும், इस अभिलाषा से छुटकारा चाहिए, இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ये வேண்டும், शराब की आदत से छुटकारा இந்த चाहिए, சூதாட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை ये வேண்டும், जुहार खेलने वाला आदत से छुटकारा இந்த चाहिए, லஞ்சம் வாங்குகிற பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், रिश्वत लेने वाले पापों से मुझे छुटकारा चाहिए, ஆண்டவரே பெருமையிலிருந்து விடுதலை வேண்டும், प्रभु घमंड से छुटकारा चाहिए, பொறாமையிலிருந்து விடுதலை வேண்டும்। जलन से छुटकारा चाहिए, இயேசுவே விடுதலை தாரும், यीशु छुटकारा दो, இயேசுவே எனக்கு பரிசுத்தம் தாரும்। यीशु मुझे पवित्र करो। தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், अपने पापों को जो छुपाते हो जिएगा नहीं, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்। कबूल कर जो छोड़ देते हो दया पाएगा। இயேசுவே என் பாவத்தை மன்னியும், यीशु मेरे पापों को क्षमा करो, இயேசுவே பாவத்திலிருந்து விடுதலை தாரும்। यीशु पापों से छुटकारा दो। எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெற कितने விரும்புகிறீர்கள்? लोग चाहते हैं अपने पापों से छुटकारा पाने के लिए? அப்படிப்பட்டவர்கள் வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க। वैसे लोग अपने दाहिने हाथ ऊंचा कर प्रार्थना करो। மேடைக்கு அருகிலே முன்னுக்கு வாருங்க, मंच के सामने जल्दी से आइए। உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்। अभी आप लोगों के लिए मैं प्रार्थना करने वाला हूँ। முன்னால் வந்தவர்கள் வலதுகரம் உயர்த்தி, आगे आए हुए लोग अपने दाहिने हाथ ऊंचाई कर இயேசுவே என் பாவங்களை மன்னியும், यीशु मेरे पापों को क्षमा करो, இயேசுவே பாவத்திலிருந்து விடுதலை தாரும், यीशु पापों से मुझे छुटकारा दो, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், यीशु मेरे पापों को क्षमा करो, இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், यीशु इन पापों से मुझे छुटकारा दो, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், यीशु आपके लहू से मुझे दो, இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், आपके बाद ये पाप मुझे नहीं चाहिए, இயேசுவே இந்த பாவ குணங்களை மாற்றும், यीशु पाप के स्वभाव को मुझे बदलो, இனிமேல் இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், आपके बाद ये शराब मुझे नहीं चाहिए, இந்த போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம், ये कोई नशे की चीज नहीं चाहिए, இந்த தவறான தொடர்புகள் எனக்கு வேண்டாம், ये गलत रिश्ता नहीं चाहिए, இந்த இச்சைகள் எனக்கு ये வேண்டாம், अभिलाषा मुझे नहीं चाहिए, இந்த பெருமை எனக்கு ये வேண்டாம், घमंड नहीं चाहिए, இந்த கோபம் எனக்கு வேண்டாம், ये गुस्सा नहीं चाहिए, இந்த எரிச்சல் சுபாவம் எனக்கு வேண்டாம், ये जलन की स्वभाव मुझे नहीं चाहिए, இயேசுவே என்னை மாற்றும்,
यीशु मुझे बदलो, இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். यीशु मुझे छुटकारा दो। ஜெபிக்க 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 ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது. ऐसा प्रार्थना करते हैं, प्रभु के हाथ उतर रहे हैं। இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகள் மாறுவதாக. यीशु के नाम से सारे बीमार हट दो। இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் சுகம் அடைவார்களாக. यीशु के नाम से हर एक जन चंगाई पाने दो। என் நாமத்தினால் எதை கேட்டாலே செய்வேன் என்று சொன்னீரே. मेरे नाम से जो भी मांगेगा उसे मैं करूंगा कर आपने कहा है। தகப்பனே இயேசுவின் நாமத்தில் உடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். पिता यीशु के नाम से इनके चंगाई के लिए प्रार्थना कर रहा हूं। தலையிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். पेट में दिखाई देने वाला दर्द यीशु के नाम से बदलने दो। கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. जिनके आंखों में तकलीफ है यीशु के नाम से चंगाई पाने दो। குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. अंधे आंखें यीशु के नाम से खुल जाने दो। குருட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். अंधे आत्मा को यीशु के नाम से मैं ढाट रहा हूं। இப்பொழுதே கண்களிலே தெளிவான பார்வை வருவதாக. अभी आंखों में सफाई के दृष्टि होने दो। சுகம் உண்டாவதாக. चंगाई होने दो। கண்களில் இருக்கிற வலிகள் மறைவதாக. आंखों की दर्द निकल जाने दो। பாதிக்கப்பட்ட நரம்புகளிலே சுகம் உண்டாவதாக. हानि पहुंचाए वो नसों में चंगाई होने दो। இருதயத்திலே சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். हृदय के अंदर यीशु के नाम से चंगाई आने दो। பாதிக்கப்பட்ட நுரையீரலை தொடுவீராக. जो खलीजा में दर्द वेदना है उसे आप छुओ। பாதிக்கப்பட்ட கல்லீரலை தொடுவீராக. जो किसके खलीजा में जो दर्द वेदना है उसे பாதிக்கப்பட்ட छुओ। சிறுநீரகத்தை தொடுவீராக. जिसके किडनी में दर्द है उसे छुओ। இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. यीशु के नाम से चंगाई होने दो। நடக்க முடியாத கால்களிலே சுகம் உண்டாகட்டும். चल नहीं पाते हैं उन पैरों में चंगाई होने दो। எலும்புகள் நரம்புகளிலே சுகம் உண்டாவதாக. हड्डी और नसों में चंगाई होने दो। சகல வியாதிகளும் விலகுவதாக. सारे बीमार हटने दो। வியாதிகளை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். बीमार को लाने वाला अशुद्ध आत्मा को ढाट रहा हूं। இயேசுவின் நாமத்தில் நீ விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். यीशु के नाम से निकल जाओ कर आज्ञा देता हूं। பொல்லாத பில்லி சொன்னி ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். जादू टोने के आत्मा को डांट रहा हूं। மந்திர ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். जादू के आत्मा को डांट रहा हूं। ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. अब लोग छुटकारा पाने दो। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से பொல்லாத ஆவிகள் விலகுவதாக. बुरे आत्मा निकल जाने दो। விடுதலை உண்டாவதாக. छुटकारा होने दो। அசுத்த ஆவிகள் விலகுவதாக. अशुद्ध आत्मा निकलने दो। வெளியேறு பொல்லாத ஆவியே. बाहर निकल बुरे आत्मा। வெளியேறு இயேசுவின் நாமத்தில். बाहर निकल यीशु के नाम உன்னை से। கடிந்து கொள்ளுகிறேன். तुम्हें डांट रहा हूं। இவர்களை விட்டு உன் கையை எடு. इन्हें छोड़कर अपने हाथ निकाल। சகல நோய்களும் மாறுவதாக. सारे बीमार बदलने दो। தலை முதல் கால் வரை வல்லமை இறங்குவதாக. सर से लेकर पैर तक सामर्थ्य उतरने दो। வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி. आपके सामर्थ्य छू रहे इसलिए धन्यवाद। ஒவ்வொருவரை தொடும் ஆண்டவரே. हर एक को छुओ प्रभु। கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். गांठ सब निकलने दो यीशु के नाम से। கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். कैंसर गांठ यीशु के नाम से निकल जाने दो। டிபி கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். टीबी गांठ यीशु के नाम से निकल जाने दो। தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். थायराइड गांठ यीशु के नाम से निकल जाने दो। Thank you Jesus. धन्यवाद यीशु। சகல